ஹலோ அண்ட் குட் ஈவினிங் பீப்புள். ஸோ எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டர் ஃபேவரபிளா என்னோட கிளைண்ட்டுக்கான ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த கேஸ் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றேன். அதாவது என்னோட கிளைண்ட் வந்து எல்ஐசியில ஒரு பாலிசி எடுக்கிறாரு, ஜீவன் சாரல் பாலிசி அப்படின்னு. அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, 10 இயர்ஸ்க்கு வந்து அவர் குவார்டர்லி ப்ரீமியம் கட்டணும். 10 இயர்ஸ் கழிச்சு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 5 lakhs வந்து அவருக்கு கொடுக்கப்படும். இதுதான் அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அவரும் கரெக்டா குவார்டர்லி ப்ரீமியம் டிஃபால்ட் இல்லாம கட்டுறாரு. அண்ட் 10 இயர்ஸ் கழிச்சு ஜான் 2020ல அவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வர வேணும் இல்லையா, அந்த டைம்ல அவருக்கு ஒரு லெட்டர் வருது எல்ஐசில இருந்து. இது மாதிரி உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 lakh அப்படிங்கிறது அவருக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது. அவர் ரொம்ப ஷாக் ஆறாரு. ஏன்னா அவர் கட்டின ப்ரீமியமே 3 lakhs. பாலிசி பிரகாரம் வந்து 5 lakhs மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கணும். ஆனா என்னடா அது லெட்டர்ல 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எல்ஐசில போய் அவர் கான்டாக்ட் பண்றாரு, கேட்கிறாரு. ஆனா அவருக்கான எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ட் எல்ஐசில என்ன சொல்றாங்க, இதுதான் ஃபைனல் அமௌண்ட், உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த அமௌண்ட்டும் அவருக்கு கொடுக்கப்படல. ஸோ அவர் அப்புறமா நிறைய லெட்டர்ஸ் எழுதி போடுறாரு, மேல் அதிகாரிகளுக்கு எழுதுறாரு, நிறைய கவர்மெண்ட்லயும் இதை பத்தி வந்து சொல்லி எல்லா பேப்பர்ஸ் அவருக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸும் கிளியரா இருக்கு. அவர் கட்டின இதுவுமே ப்ரீமியமும் எல்லாம் கிளியரா இருக்கு, எந்த டிஃபால்ட் இல்லை. ஆனாலும் இதே ரெஸ்பான்ஸ் தான் அவருக்கு வருது. ஸோ அப்பதான் 2022ல என்கிட்ட வராரு. அவருக்கு கன்சியூமர் கோர்ட்ல நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி தரேன். ஸோ அந்த கேஸ் வந்து நடந்து முடிஞ்சு அதற்கான தீர்ப்பு என்ன அப்படின்னா, பாலிசியோட டேர்ம்ஸ் பிரகாரம் அவருக்கு ஃபுல் 5 lakhs கொடுக்கணும். பிளஸ் இந்த டெஃபிஷியன்சி இருந்தனால, இந்த டிலே இருந்தனால இன்ட்ரெஸ்டோட காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஆகுது அவருக்கு ஃபேவரா. இந்த ஆர்டர் அகேன்ஸ்டா திருப்பி எல்ஐசி வந்து அப்பீல் போறாங்க. அப்பீலும் முடிஞ்சிருது. அப்பீல நாங்களும் ஃபைட் பண்றோம். அவங்க ஃபைல் பண்ண அப்பீல ஃபைட் பண்ணி கடைசியில அந்த அப்பீல்ல தான் இப்ப ரீசெண்டா ஆர்டரும் வந்தது. என்ன ஆர்டர் அப்படின்னா, அவர் தரப்புல அவர் கரெக்டா வந்து ப்ரீமியம் எல்லாமே கட்டியிருக்காரு. ஸோ எந்த டிஃபால்ட்டும் இல்லை. ஸோ எல்ஐசி தரப்புல தான் இதுல தப்பு இருக்கு. ஸோ அவங்க பாலிசி டேர்ம்ஸ் பிரகாரம் ஃபுல் 5 lakhs வித் இன்ட்ரெஸ்ட் 2020ல மெச்சூரிட்டி டேட் வந்து 2020. ஸோ அந்த ஜனவரி 2020ல இருந்து இன்னை வரைக்கும் இன்ட்ரெஸ்டோட அந்த 5 lakhs பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் காம்பன்சேஷன் இதெல்லாமே சேர்த்து அவருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்பலேட் கோர்ட்டோட ஆர்டர் கூட. இதோ என் கையில அந்த ஆர்டர் காப்பி இருக்கு. ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் இதை பத்தி சொல்லணும், உங்களுக்கும் இதை பத்தின விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கேஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது என்னன்னா, எனி சர்வீஸ் உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு, அதுல நெக்லிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க நுகர்வோர் நீதிமன்றம், அதாவது கன்சியூமர் கோர்ட்டை நீங்க அப்ரோச் பண்ணலாம். அப்படி அப்ரோச் பண்ற பட்சத்துல அந்த கேஸுக்கான எவிடன்சஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா கொடுத்து அந்த கேஸை வந்து முழுமையா வந்து எடுத்து பார்த்து எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நீங்க என்ன ப்ரேயர் கேட்குறீங்களோ, என்ன நீங்க ரிலீஃப் கேட்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். காம்பன்சேஷனும் உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சியால கொடுக்கப்படும். ஸோ எனி டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் பை எனி ஆர்கனைசேஷன் ஆர் அதர்வைஸ் யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் தி கன்சியூமர் கோர்ட். ஸோ இந்த ஆர்டர் இன்னைக்கு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட கிளைண்ட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இதே சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிரணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலும் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ.